கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை உங்களுக்கு பரத்திலிருந்து அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஜான் போஸ்கோ. இவருடைய காலம் 1815 முதல் 1888 ஆண்டு வரை. இவருடைய நாடு இத்தாலி, இவருடைய தரிசன பூமி இத்தாலி. இளைஞர்களின் நண்பன் என்று அழைக்கப்படும் ஜான் போஸ்கோ இத்தாலியில் 1815 ஆண்டு பிறந்தவர். தாயின் அன்பான அரவணைப்பும் ஆலோசனைகளும் இவரை இறைவனுக்குள் வளரச் செய்தன. சிறு பருவத்திலேயே தான் ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று ஆவல் கொண்டார். எனினும் பல முறை கிடைத்த வெளிப்பாடுகளுக்கு பின்னரே தன்னை குருத்துவ பணிக்கு ஆயத்தம் செய்தார். நீ ஒரு கவனமற்ற குருவாய் இருப்பதை விட விவசாயம் செய்வதே நல்லது என்று அவருடைய தாயார் அடிக்கடி சொல்லிய வார்த்தைகள் இவரை எச்சரித்துக் கொண்டே இருந்தன. எனவே தன் பணிகளை மிகுந்த கவனத்துடன் நேர்மையுடனும் செய்து வந்தார். நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாகவும் பேசும் தன்மை உடையவர். இளைஞர்களையும் சிறுவர்களையும் அதிகமாக இவர் நேசித்தார். ஆக்க சக்தி நிறைந்த இளைஞர்களை கொண்டு ஆர்ச்சரி அமைப்புகளை ஏற்படுத்தினார். வாலிபர்களுக்காக மனமகிழ் நண்பர் குழுவை ஆரம்பித்தார். சாலையில் ஆதரவற்று கைவிடப்பட்ட வாலிபர்களையும் அரவணைத்து அவர்கள் வாழ்வு நலம்பெற கைவேலைகளை கற்றுத் தந்தார். ஆசாரி வேலை, தோல் தொழில், செருப்பு தைத்தல், அச்சடித்தல் இவைகள் மூலம் இளைஞர்கள் மறுவாழ்வு பெற்றனர். இளைஞர்களுக்கென சலேசியா சபை ஒன்றை ஏற்படுத்தினார். ஏறக்குறைய 70 புத்தகங்கள் எழுதி அவைகளை மக்கள் நலம் பெற விட்டுச் சென்றுள்ளார். விக்டர் ஹியூகோ போன்ற இறை மறுப்பு மனிதர்களையும் மனம் திரும்பச் செய்தார். இவரின் செயல்பாடுகளால் எண்ணற்ற இளைஞர்கள் தீய வழிகளை விட்டு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆரம்பித்தனர். இன்றும் இவரின் பணி இன்பமுடன் தொடர்கின்றது. அன்பானவர்களே, உங்கள் மூலம் நன்மை பெறப்போகும் மக்கள் கூட்டத்தார் யார்? ஜான் போஸ்கோ இப்படியாக சொல்லுகிறார்: ஆண்டவரே, ஆன்மாக்களை எனக்கு தாரும், மற்ற அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும். ஆம் அன்பானவர்களே, இந்த ஜான் போஸ்கோ இளைஞர்கள் மத்தியிலே அரும் பெரும் காரியங்களை அவர் செய்திருக்கின்றார். ஒரு சிறந்த ஒரு குருவானவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய பணி எப்படி இருக்க வேண்டும், அதில் எவ்வளவு உண்மையாக எவ்வளவு நீதியாக நாம் காணப்பட வேண்டும், அவை அனைத்தையும் மிக கவனமாக சிந்தித்து செயலாற்றினார். அதற்கு அவருடைய தாயினுடைய ஆலோசனை, அவருடைய வளர்ப்பு, அவர் கூறிய கருத்துக்கள் இவருடைய இருதயத்திலே ஆழமாக பதிந்திருந்தன. அதை ஒருபோதும் அவர் மறக்கவில்லை. அன்பானவர்களே, இன்றும் அநேக குருவானவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பணியிலே எவ்வளவு உண்மையும் உத்தமும் நீதி உள்ளவர்களாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாக காணப்படுகிறீர்கள். சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குருத்துவ பணி என்பது அது சாதாரண ஒரு பணி அல்ல. அது ஒரு உன்னதமான, ஒரு மகிமையான, மகத்துவமான ஒரு பணி. அந்த பணியை, அதனுடைய தன்மையை உணர்ந்தவர்களாக சீரும் சிறப்புமாக குருத்துவ பணியை நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் அநேக அதிகாரங்களை இந்த பூமியிலே கொடுத்திருக்கின்றார். அவைகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவின் ஆத்தும அறுவடைக்காக, ஆத்தும அறுவடை பணிகளுக்காக, ஆத்தும மீட்புக்காக நீங்கள் செலவழியுங்கள். அப்பொழுது அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். குறிப்பாக இளைஞர்களை கிறிஸ்துவண்டையிலே வழிநடத்துவதிலே உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் தாமே மகிமைப்படுவார். உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக கட்டளையிடுவார். இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், எரேமியா 37ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.